ஒரு புத்திசாலி மகள். வணக்கம் என் அன்பான நண்பர்களே. ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு பெண் கிழிந்த அரைச்சேலையும் அவளுடைய அறிவை மட்டுமே கொண்டு வாழ முடியுமா? அரண்மனை இல்லை, நகைகள் இல்லை, ஊழியர்கள் இல்லை, சேமிப்பு இல்லை. அவளிடம் இருந்தது அரைச்சேலையும் அவளுடைய புத்திசாலித்தனம் மட்டுமே. சாத்தியமில்லாதது போல தோன்றுகிறதா? ஆனால் ஒரு நாள் ஒரு இளவரசி அரசவையில் இதையே சொன்னாள். அவளுடைய தந்தை ஒரு மன்னன். அவர் மிகவும் கோபமடைந்தார். அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? அது நீங்கள் கேட்கப் போகும் மிகச்சிறந்த மீண்டும் எழுவதற்கான ஒரு கதைகளில் உண்டு. இது ஒரு புத்திசாலி மகள் பற்றிய கதை. ஒரு செழிப்பான ராஜ்யத்தின் கீழ் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை இளைஞன் வாழ்ந்தான். பிறந்த நாளிலிருந்தே அவனுக்கு துன்பமே துணை. பாதுகாப்பு என்னும் வார்த்தையின் அர்த்தம் அறியும் முன் அவன் பெற்றோரை இழந்தான். அவன் கூலி வேலை செய்தான், கல் எடுத்தான், நிலம் உழுதான், எதுவாக இருந்தாலும் அரிசிக்காக உழைத்தான். ஆண்டுகள் கடந்தன. தனிமை அவனை திருமண பந்தத்திற்குள் தள்ளியது. மற்றொரு ஏழை குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை எடுத்து மணந்தான். திருமணம் அவனுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. அவன் தினமும் கொஞ்சம் அரிசி சம்பாதித்தான். அவள் அதை சுத்தம் செய்தாள், கற்களை எடுத்தாள், உடைத்தாள். ஒரு இரவுக்கே அவன் சம்பாதித்தது போதுமான அளவு சமைத்தாள். அவன் வேலை செய்தால் சாப்பாடு, வேலை செய்யாவிட்டால் பட்டினி. சேமிப்பும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை. காற்று பலமாக வீசினாலே இடிந்து போகும் ஒரு குடிசை. மாமனார் கொடுத்த 2 எருமை கன்றுகள். அவை வளர்ந்து காளைகளானது. ஆனால் சொத்தாகாமல் சுமையாகியது. அதை அப்பா பரிசாக கொடுத்ததால் நீ அதை பத்திரமாக பார்த்துக்கொள் என்றாள் மனைவி. வாழ்க்கை அப்படியே தொடர்ந்தது. ஒரு இரவு கடும் மழை. குடிசை இடிந்தது. உடைமைகள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டன. அவன் சோகமாக அமர்ந்தான். அடுத்த நாள் காளைகளை எடுத்துக்கொண்டு வயலுக்கு சென்றான். மதிய உணவு கொண்டு வா என்றான். அவளிடமும் அரிசி இல்லை. அரிசி தோலை கொதிக்க வைத்து எடுத்துச் சென்றாள். அதை பார்த்ததும் அவனுக்கு மிகுந்த கோபம். இது அரிசி இல்லை, உமி. அவள் சொன்னாள், வேறு என்ன செய்ய என்றாள். அதுதான் அவனுடைய கடைசி பொறுமை. இனி நீ என் மனைவியே அல்ல என்று அவளை விரட்டி அடித்தான். அவள் நேராக ராஜாவிடம் சென்று முறையிட்டாள். அரிசி இல்லாமல் எப்படி சமைப்பது? இதற்காக என்னை அடித்தார் என் கணவர் என்று ராஜாவிடம் முறையிட்டாள். ராஜா அவளது கணவரை அழைத்தார். அப்போது ராஜாவின் மகள் பேசினாள். அப்பா, ஒரு நல்ல மனைவி கொடுக்கப்பட்டதை சேமிக்க தெரிந்திருக்க வேண்டும். அரசவை அமைதியானது. அரைச்சேலையுடன் கூட புத்திசாலியான பெண் வாழ முடியும் என்றாள் அவள். ராஜாவுக்கு மிகுந்த கோபம். அப்படியா? இதோ கிழிந்த சேலை. இந்த மனிதனை மணந்து வறுமையில் வாழ்ந்து காட்டி நிரூபி. அவள் நடுங்கவில்லை. சரி என்றாள். அவள் அரண்மனையை விட்டு சென்றாள். அவள் குடிசைக்குள் நுழைந்தாள். அங்கெல்லாம் ஒரே குழப்பம். அவள் அமைதியாக வேலையை தொடங்கினாள். அரிசி, தோல், கற்கள் எல்லாம் தனித்தனியாக பிரித்தாள். 4 மூட்டைகள் புழுங்கல் அரிசி கிடைத்தது அதிலிருந்து. அதிகாலை 4:30க்கெல்லாம் எழுந்தாள். எரிபொருள் செய்தாள், சமையலில் சேமித்தாள், சிறிது சிறிதாக சேமித்தாள். வாழ்க்கை மெதுவாக மாறியது. அண்டை வீட்டுக்காரர்கள் எல்லாம் இந்த ஏழையின் வளர்ச்சியைக் கண்டு பொறாமை அடைந்தனர். அந்த ஏழை எப்படி முன்னேறுகிறான் பார்த்தாயா என்று. ஒரு நாள் ஒருவர் இறந்த பாம்பை கூரை மேல் எறிந்தார் பொறாமையின் காரணமாக. அதே நேரத்தில் அரண்மனையில் ராணி வைரமாலையை கலற்றினார். ஒரு கழுகு அதை எடுத்துச் சென்றது. பின் அது பாம்பை பார்த்தவுடன் அந்த குடிசையின் மேலே அந்த வைரமாலையை போட்டுவிட்டு கூரையின் மேலிருந்த பாம்பை தூக்கிச் சென்றது. ஆனால் அந்த மாலையின் மதிப்போ 1000 தாண்டும். அதிர்ஷ்டம் மீண்டும் அவளுக்கு திரும்பியது. இளவரசி அதை அறிந்தாள், பாதுகாத்தாள். புத்திசாலித்தனமாக அந்த மாலையை விற்றாள். அதனை முதலீடு செய்தாள். இப்போது குடிசை வீடானது, வீடு மாளிகையானது. கணவன் செழித்தான். ஆண்டுகள் கடந்தன. ராஜாவின் செல்வம் இப்போது குறைந்தது. அவர் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒரு நாள் அந்த மாளிகையின் முன் வந்தார்.
அம்மா, தாயே, உணவு கிடைக்குமா என்று கேட்டார். இளவரசி வெளியே வந்தாள். அவனை அறிந்தாள். அவன் தன்னுடைய தகப்பன் என்பதை அறிந்து கொண்டாள். ஆனால் அந்த தகப்பனாருக்கு அவளை அறிய முடியவில்லை. அவள் உணவு கொடுத்தாள். பின் உண்மையை வெளிப்படுத்தினாள். ராஜா கண்ணீர் விட்டார். நான் கோபத்தில் உன்னை தண்டித்தேன். நீ அரைச்சேலையுடன் அறிவால் வென்றாய். நீ உண்மையிலேயே ஒரு புத்திசாலி மகள் என்றாள். அவள் முறையிடவில்லை. அவள் விதிகளை குற்றம் சாட்டவில்லை. அவள் அறிவை பயன்படுத்தினாள். செல்வம் பணம் மட்டுமல்ல, அது மனப்பாங்கும் சேர்த்துதான். வாழ்க்கை உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்தாலும் உங்களுடைய அறிவு இருந்தால் போதுமானது. உங்களிடம் அனைத்தும் இருக்கிறது என்றே அர்த்தமாகும். அடுத்த கதையில் சந்திப்போம். நினைவில் கொள்ளுங்கள், கையில் கொடுக்கப்பட்டது அட்டையானாலும் அது அட்டை என்பது முக்கியமல்ல. அதை வைத்து நாம் எப்படி விளையாடுகிறோம் என்பதே முக்கியம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் எங்களுடைய சேனலுக்கு லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இதுபோல அற்புதமான கதைகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.